வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் சார் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வெப்ப அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வெப்ப அலை என்பதும் அதிகமாக இருக்கிறது. இப்ப வரக்கூடிய நாட்கள்ல இந்த வெப்ப அலை என்பது இன்னும் அதிகரிக்கத்தான் வாய்ப்புகள் இருக்குமா? எவ்வாறாக இருக்கும்? இந்த கிட்டத்தட்ட நம்ம ஏப்ரல் இறுதி வாரத்தில் இருக்கும். வரக்கூடிய மே மாதங்கள்ல இந்த வெப்பநிலை எவ்வாறாக இருக்கும் என்று அறியலாம் சார். கண்டிப்பாக. அதாவது கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே ஈரோடு மாவட்டம் கடுமையான வெப்பத்தின் பிடியில சிக்கி இருக்கிற நிலையில, குறிப்பாக இந்த மத்திய மாவட்டங்கள் ஈரோடு, நாமக்கல், சேலம், திருச்சி, கரூர், பரமத்தி போன்ற பகுதிகள் எல்லாம் அதிக வெப்பம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலை இந்த மாத இறுதியில சற்று கூடுதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு 42 டிகிரி செல்சியஸ், அதாவது 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் எட்டிய வெப்பம் ஓரிரு நாள் 109.4 வரைக்கும் எட்டியது. அதாவது 43 டிகிரி செல்சியஸ் வரை எட்டியது. இப்படி ஏறும் இறங்கும் என்ற நிலையில இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வெப்ப உயர்வானது இம்மாத இறுதி நாட்களாம், அதாவது ஏப்ரல் 28, 29, 30 தேதிகளில இன்னும் ஓரிரு டிகிரி செல்சியஸ்ல, அதாவது 43 டிகிரி என்ற அளவில், 42 நேற்றைக்கு 43 என்ற செல்சியஸ் அளவுக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த ஈரோடு, திருச்சி, சேலம் இந்த பகுதி, அதாவது 109.4 டிகிரி 43 வரைக்கும் எட்டி 109.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலை வரக்கூடிய நாட்களிலே, அதாவது மே மாதம் முதல் வாரத்துல தெற்கு காற்று, தென்கிழக்கு காற்று, அதாவது சூரியன் குத்துக்கதிர் ஆந்திர பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் தெற்கு தென்கிழக்கு காற்று நுழைய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால தென் மாவட்டங்கள் வெப்ப அலை, அதாவது இப்பொழுது கிழக்கிலிருந்து வெப்ப அலை ஈரோடுக்கு செல்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல தென்கிழக்கு திசையிலிருந்து காற்று, அதாவது கடலூர் மாவட்டம் வழியாக டெல்டா மாவட்டங்கள் வழியாக நுழையக்கூடிய காற்று ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம், அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு, அதாவது வட உள் மாவட்டங்களுக்கு வெப்பநிலை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வேலூர் மாவட்டத்துல தற்பொழுது உயர்ந்திருக்கூடிய 102, 104 தான் இருக்கிறது. அது வரக்கூடிய நாட்கள்ல 43, 44 என்ற அளவிற்கு எட்டக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மே முதல் வாரத்தின் முற்பகுதியில ஈரோடு எட்டி இருக்கக்கூடிய இந்த அதிகபட்ச வெப்பநிலை என்பது ஈரோடுக்கு 2 டிகிரி 1 டிகிரி குறைவாகவும், அந்த வெப்பநிலையை உயர்ந்தபட்ச வெப்பநிலை வேலூர் மற்றும் திருத்தணி பகுதிகளுக்கு எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 43 ஓரிரு நாள் 44 கூட மே முதல் வாரத்தில் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 109 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 111 டிகிரி ஃபாரன்ஹீட் கூட வேலூர், திருத்தணி எட்டலாம். இந்த நிலை ஒரு மகிழ்ச்சியான தகவல் இருக்கிறது. அதாவது தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் வரக்கூடிய 28ஆம் தேதி இந்த மாத இறுதி நாட்கள்ல கடுமையான வெப்பம் புழுக்கத்திற்கிடையே, அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிங்கம்புணரியில 1 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. இப்படி தென் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கடலோர பகுதிகளில் இந்த மாத இறுதியில் ஏப்ரல் இறுதி நாட்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடிமழை, அதாவது வெயில் இருக்கும், புழுக்கம் இருக்கும், வியர்வை கடுமையாக இருக்கும். அந்த இடையில ஒரு கேப்ல ஒரு மதிய நேரத்துல மாலை நேரத்துல ஆங்காங்கே ஒரு இடிமழை பிடிப்பி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனைத் தொடர்ந்து மே மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்கில கேரளா, கர்நாடகாவில மழை தொடங்கி அது கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி எல்லாம் இப்ப 102, 104 தான் இருக்கிறது. அது சற்று உயர்ந்து அதே நிலையில் தொடர்ந்து 104 வரை 103 வரை எட்டி மாலை இரவு இடிமழை பொழிவு வேர்வைக்கு பின் புழுக்கத்திற்கு பின் மே முதல் வாரத்தின் பின்பகுதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஒரு மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது அப்படியே படிப்படியாக 2வது 3வது வாரத்துல கடலோர மாவட்டங்களுக்கும் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மே மத்தியில வங்கக்கடல்ல ஒரு வலுவான நிகழ்வு உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது நெருங்கி வந்தால் தாழ்வு நிலை மழை பொழிவு கொடுக்கும். நெருங்காமல் விலகி சென்றால் வெப்பசலன மழை பொழிவு தொடரும். எது எப்படியோ இந்த மாதம் வெறும் வெயில் மட்டும், அடுத்த மாதம் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வேர்வைக்கு பின் மாலை இரவு இடிமழை பொழிவு நிச்சயமாக மே 2வது வாரத்திலிருந்து கொடுக்க சாதக சூழல் தென்படுகிறது. சார், இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெயிலுக்கான மஞ்சள் அலர்ட்டை நம்ம வாங்கியிருக்கோம், மஞ்சள் அலர்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ அதாவது அதிக ஈரப்பதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வெயிலுடைய தாக்கம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? என்ன காரணம்? அப்படி இருக்குமானால் அது எந்தெந்த பகுதிகளாக இருக்கும் சார்? அதாவது இப்பொழுது வங்கக்கடலிலே உயரழுத்தம் இருக்கிறது. இந்த உயரழுத்தத்தோட குணாதிசயம் என்னன்றா, மேலடுக்கில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அழுத்தமிக்க காற்றை குடை போன்று கீழே இறக்கி கொண்டு வந்து கடலோர மாவட்டங்கள்ல உள்ளே அனுப்புகிறது. இரவு பகல் 24 மணி நேரமும் இந்த உயரழுத்தமானது சுழண்டு கொண்டிருக்கிறது.
இரவு நேரங்களிலே சூரியன் இல்லாத காரணத்தினால கடலோர மாவட்டங்களிலிருந்து உள்ளே போக போக கொஞ்சம் அதிகாலை நேரங்களில் ஒரு குளிர்ச்சியான சீதோஷ நிலை நிலவுகிறது. கடலோர மாவட்டங்கள்ல கொஞ்சம் வெப்பம் குறைவாக 100 டிகிரிக்கு கீழேயும் 100 டிகிரியை ஒட்டியும், அதாவது அதிகபட்சமா பாத்தீங்கன்னா மீனம்பாக்கம் மட்டும்தான் 100 டிகிரிக்கு மேல போயிருக்கு. பாக்கி நுங்கம்பாக்கமோ அல்லது, ஆனா மீனம்பாக்கத்திற்கு மேற்கே 100 டிகிரி தாண்டி விட்டது. மீனம்பாக்கத்திற்கு கிழக்கே பார்த்தீங்கன்னா மிக குறைவான வெப்பம் தான் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதாவது இது உயரழுத்தம் குளிர்காற்றை அனுப்புகிறது. உள்ளே நுழைய முற்படும் பொழுது சூரியன் உதித்த பிறகு வெப்பம் வந்ததும் இது வெப்பமாகி இந்த காற்று உள்ளே வெப்ப அலையை கொண்டு செல்கிறது. இந்த வெப்ப அலை உள்ளே போகக்கூடிய இப்போ இந்த ஏப்ரல் இறுதி வார காலத்துல பாத்தீங்கன்னா ஈரோடு, திருச்சி, நாமக்கல், சேலம் மற்றும் அப்படியே தென் மாவட்டங்கள்ல பாளையங்கோட்டையிலிருந்து இருக்கும். பாளையங்கோட்டையில 102, 104 இருக்கும். ஆனால் 109 வரை ஈரோடு எட்டும். அது இந்த மாதம் இறுதி வரைக்கும் தான். ஆனால் மே மாதத்துல அது வேலூர் எட்டும். காரணம் என்ன? தென்கிழக்கு திசை காற்று வரும். அதாவது உயரழுத்தத்தோட இடம்பெறும் பொழுது கிழக்கு திசை காற்று என்பது தென்கிழக்கு திசை காற்றாக மாறி வேலூர், திருத்தணிக்கு அதிக வெப்பத்தை கொடுக்கும். ஆந்திர பகுதிக்கு இதை விட அதிக வெப்பத்தை கொடுக்கும். அதாவது தமிழ்நாட்டின் கடலோர வழியாக நுழையக்கூடிய காற்று ஆந்திர பகுதி வழியாக ஒடிசா நோக்கி பயணிக்கும் என்பதனால தமிழ்நாட்டை விட ஆந்திரா, ஒடிசாவில் மிக அதிகமான வெப்பங்களை சந்திக்க நேரிடும். ஆக வெப்ப அலை என்பது இப்பொழுது மத்திய மாவட்டங்கள், வரக்கூடிய மே முதல் வாரத்துல வட உள் மாவட்டங்கள் என்று இருக்கும். கடலோரத்துக்கு பெரிதாக வெப்பம் உயராது. ஏன்னா உயரழுத்தத்தின் காரணமாக வெப்ப அலை தொடர்ந்து இதே நிலை நீடிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.